இந்த வீடியோவில் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருந்தோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே கற்றாழை செடி நிறைய வச்சுருந்தோம். இது ரொம்ப அழகாக செழிப்பாக வளர்ந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது கோங்குரா செடி, கோங்குரா தொக்கெல்லாம் செய்வாங்கள்ல அந்த செடி. புளிச்சக்கீரை சொல்லுவாங்க தமிழில். புளிச்சக்கீரை செடி ஒன்று வச்சுருந்தோம். அப்புறம் எலுமிச்சை மரம் இருக்குது. இதில் 10லேருந்து ஒரு 50 காய் வரையும் நல்லா காய்க்குங்க. பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோவில் இருக்குது. இந்த கிருஷ்ணர் கோவில் அளவுக்கு இந்த எலுமிச்சை மரம் நல்லா வளர்ந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி துளசி செடியெல்லாம் இருக்குது, கருவேப்பிலை செடி எல்லாம் வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸில் துளசி செடியும் பக்கத்தில் ரோஜாப்பூ செடியும் தொட்டியில் வச்சுருக்கோம். சங்குப்பூ பாருங்கள், சங்குப்பூ கொடியும் அழகாக வளர்ந்துருக்கு. இந்த சைடில் கோழிக்கொண்டை செடி இருக்குது. அது பக்கத்தில் ரோஜாப்பூ செடியெல்லாம் உடஞ்ச பானையிலே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மணி பிளான்ட்டு, அப்புறம் எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு சைடாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழை மரம் வச்சுருக்கோம். இந்த வாழை மரம் கற்பூரை வாழை தரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கற்பூரை வாழை. அது பக்கத்துலேயே 5 மணி பூச்செடி இருக்குது. அப்புறம் பிரண்டை செடியும் இருக்குது. பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடிக்கு பிரண்டை துவையல் செஞ்சு தருவாங்க. இப்போது வீட்டு பின்னாடி பார்த்தோம்னா அடுப்பு பக்கத்துலேயே கனகாமரம் செடி இருக்குது, மஞ்சள் கனகாமரம். இதில் நிறைய கனகாமரம் பூத்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால் எப்போவுமே பூ கட்டி அதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மணத்தக்காளி செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே கொத்து செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். அது கீழே சாமந்தி செடி இருக்குது. கரெக்டாக புரட்டாசி மாதம் அப்போ அந்த சாமந்தி எல்லாம் பூக்கும். மேலே செம்பருத்தி செடி இருக்குது. இது பக்கத்தில் ராம் சீதா மரம் இருக்குது. இது நல்லா சூப்பராக காய்க்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ராம் சீதா மரம் அதில் கிடைக்கிற பழங்கள் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொய்யா மரமும் இருக்குது. அந்த கொய்யாக்காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்தில் தென்னை மரம் வச்சுருக்கோம். இந்த தென்னை மரம் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ வச்சதுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து வச்சோம். ஒரு 5-6 வருஷம் ஆகுது இது வச்சு. நல்ல பெரிய மரமாக ஓரளவு வளர்ந்துடுச்சு. அது பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்துலேருந்து தான் சாமிக்கெல்லாம் வேப்ப எடுப்போம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்பருத்தி பூ தினமும் பூக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் சைடில் வீட்டில் பார்க்கும்போது இந்த செம்பருத்தி பூ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு பேக் சைட்லேயே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. இந்த எலுமிச்சை மரத்தில் எப்போவுமே எலுமிச்சை காய் இருக்குங்க. நல்லா 100லேருந்து 200 வரையும் எலுமிச்சை பழம் இருக்கும். எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு இதழ் கொண்ட செம்பருத்தி இருக்குது. அதுக்கு பின்னாடியும் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். அந்த தென்னஞ்செடி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. அது வளர்ந்துருச்சுன்னா 2 தென்னை மரம் இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கு முன்னாடி நிறைய தென்னை மரம் இருந்தது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் புதுசாக இதை வச்சுருக்கோம். அப்புறம் பேக் சைடில் கொஞ்சம் ரோஜாப்பூ செடியெல்லாம் தொட்டியில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது மாமி தான். நாங்கள் ஊரில் இல்லாதப்போ அவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. பின்னாடி வீட்டு பின்னாடி கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரம் பக்கத்தில் பெரிய ராம் சீதா மரம் இருக்குது. அதுலேயும் ராம் சீதா காய்க்கும். கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாக்காய் காய்க்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொய்யாக்காய். அணிலெலாம் நல்லா சாப்பிட்டுடும். முக்கால்வாசி குருவிகள், கிளி,
அணில்களே அந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். அந்தளவுக்கு டேஸ்ட் சுவையாக இருக்கும் அந்த கொய்யா பழம். அப்போ வீட்டு பின்னாடி கொஞ்சம் ராம் சீதா மரம், பப்பாளி மரம், சின்ன தென்னை மரம் அதெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு இந்த பேக் சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே செடிகள் தான் வச்சுருப்பாங்க. புளிய மர செடி கூட வந்துட்டுருக்கு. கருவேப்பிலை செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மாங்காய் மரம் ஓரளவு வளர்ந்துருச்சு. இந்த மாங்காய் மரம் பாருங்கள் ஓரளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருச்சு. வீட்டு பூஜைக்கெல்லாம் இந்த மாயிலெல்லாம் பறித்து கட்டுவாங்க. இப்போ பாருங்கள் சப்போட்டா மரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி முருங்கை செடி இருக்குது. பெரிய வாழை மரங்கள்லாம் இருக்குது. இது வேப்ப மரங்க. அப்புறம் இன்னும் பெரிய சப்போட்டா மரம் இருக்குது பாருங்கள். அதுலேயும் நிறைய சப்போட்டா காய்க்கும். சப்போட்டா பழங்கள் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தில் பெரிய கொலை எல்லாம் தள்ளியிருக்கு. முருங்கை செடி வச்சுருந்தோம். முருங்கை செடியில் கம்பளி பூச்சி தாங்க வருது. அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. முருங்கை செடி மற்றபடி முருங்கைக்காய், முருங்கை இலையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமையலுக்கு செஞ்சால் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க பப்பாளி, சின்னதாக ஒரு பப்பாளி